அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் vlog வித் சஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு சாஃப்ட் அண்ட் ஜூஸியான கஸ்டர்ட் புட்டிங் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். இதை நான் இன்றைக்கி பிளெயின் கஸ்டர்டாக இல்லாமல் கேரமல் வச்சு தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கஸ்டர்ட் மில்கை ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்காக ஒரு பவுலில் 5 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கொள்ளுவோம். இதோட ஒரு 150 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்ளலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பால் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக கேரமல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேனில் 7 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நாம் சேர்த்த சீனி நல்லா கரைஞ்சி ஒரு பாவு பதத்துக்கு வரும் வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் கேரமல் நமக்கு சரியான ஒரு பதத்துக்கு கிடைக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பாவு தீஞ்சி போயிடும். நமக்கு புட்டிங் சாப்பிடும்போது ஒரு கசப்பு டேஸ்ட் வரும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு சீனியை நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கள், சீனி அழகாக மெல்ட் ஆகி இந்த பருவத்துக்கு வந்திருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலருக்கு வரணும். இப்போ இது அப்படியே சூடாக இருக்கும்போதே நம்ம எந்த பிளேட்டில் புட்டிங் செய்ய போகிறோமோ அதில் ஊற்றிக்கொள்ளுவோம். ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை அப்படியே வச்சுட்டு அடுத்ததாக பாலை காய்ச்ச ஆரம்பிக்கலாம். 350 ml அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம். நான் மொத்தமாகவே 1/2 லிட்டர் பால் வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்துட்டு கூடையோ குறையவோ செய்கிறதா இருந்தால் நான் சொன்ன எல்லா அளவுகளில் இருந்தும் கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நம்ம சேர்த்த 350 ml பால் ஒரு 250 ml ஆகும் வரைக்கும் கைவிடாமல் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்படி வற்ற வைக்காமல் பாலை ஒரு கொதி வந்ததும் அப்படியே செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் பாலை இப்படி வற்ற வச்சு செய்கிறதால நமக்கு இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட்டில் புட்டிங் கிடைக்கும். பாருங்க, பால் இப்படி நல்லா வற்றி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக இந்த கஸ்டர்ட் பாலை சேர்க்கும்போது ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் கட்டி பிடிக்காமல் ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது ஒரு திக்கான பதத்துக்கு வரும். இப்போ இதில் சீனியை சேர்த்துக்குவோம். 3/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கஸ்டர்ட் மிக்ஸை ஊற்றிட்டு அதுக்கு பிறகு சீனி சேர்க்கும்போது புட்டிங் நமக்கு இன்னும் சாஃப்டாக ஒரு ஜெல்லி டைப்பில் கிடைக்கும். ஸோ சீனி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
2 நிமிஷம் ஆனதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் பட்டர் அதாவது அஸ்ட்ரா மார்ஜரினும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கேரமல் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுலில் இதையும் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றிட்டு இதை இப்படி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சூடு எல்லாமே ஆறினதுக்கு பிறகு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கண்டா வயிற்றுக்கு இதமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே இந்த கேரமல் கஸ்டர்ட் புட்டிங்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன டிஷ் வேணுமென்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். until then take care. Bye bye.